رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. எல்லாம் புகழும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்திலே கருப்பினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இருந்தார்கள். ஆரம்பத்திலே மதீனாவிலே மஸ்ஜிதுன் நபவி கட்டப்பட்ட புதுசிலே அந்த கருப்பினத்தை சார்ந்த பெண்மணி, அடிமை பெண், மஸ்ஜிதுன் நபவிக்கு, பள்ளிவாசலுக்கு சுத்தம் செய்யக்கூடிய பெண்ணாக அந்த அம்மா இருந்தாங்க. கூட்டி விடுவார்கள், சுத்தம் செய்வார்கள். இந்த வேலையை, பள்ளிவாசலினுடைய சுத்தம் சம்பந்தமான பராமரிப்பு வேலையை அந்த பெண்மணி செய்து கொண்டிருந்தார். அவ்வப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண்களிலும் அந்த பெண் படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த பெண் பார்த்திருக்கிறார். ஆக பல காலமாக, பல வருடங்களாக மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலில் அந்த காலத்தில் பராமரிப்பு பணியை செய்து கொண்டு வந்த அந்த கருப்பினத்தை சார்ந்த பெண்மணி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு வேலைக்காக வெளியே செல்கிறார்கள். சென்றுவிட்டு அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்காக வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கூடியிருந்த சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், எங்கே ஒரு அம்மா இருப்பாங்களே, இந்த பள்ளிவாசலினுடைய வேலையை, தூய்மை பணியை செய்து கொண்டிருந்த ஒரு கருப்பினத்தை சார்ந்த பெண்மணி இருந்தாங்களே, அவங்க எங்க என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே, அந்த பெண்மணி நேற்று இரவே இறந்து விட்டார்கள், அவர்களை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அடுத்த கணமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்கிட்ட ஏன் நீங்கள் சொல்லலன்னு கேட்டாங்க. என்னிடம் ஏன் நீங்கள் தகவல் தெரிவிக்கவில்லை, என்னிடத்திலே நீங்கள் சொல்லி இருக்கலாமே என்று நாயகம் கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் இரவு நேரத்தில் தான் வந்திருந்தீர்கள். ஃபகரிஹ்னா அன் நூகிலக யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்திலே உங்களுடைய தூக்கத்தை கெடுக்க வேண்டாம் என்ற நினைப்பிலே, உங்களுக்கு சிரமம் தர வேண்டாம் என்ற ஒரு கணிப்பிலே நாங்கள் உங்களை எழுப்பவில்லை, நாங்களே அந்த பெண்ணை அடக்கம் செய்து விட்டோம் என்றார்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கணமே கேட்டார்கள், துல்லூனி அலா கப்ரிஹா, அந்த பெண்ணை நீங்கள் அடக்கம் செய்த கபரை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் காட்டுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடம்தான் அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்து தொழுகிறார்கள். தொழுது முடித்துவிட்டு சஹாபாக்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இன்ன ஹாதிஹில் குபூர மல்மூமத்தன் மம்லூஆ, இந்த கபறுகள் இருளால் சூழப்பட்டிருந்தது, ஆனால் நான் தொழுதலின் காரணமாக இந்த கபறுகள் இப்பொழுது ஒளிமயமாக ஆகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது ஒரு சின்ன ஒரு வரலாறு, ஹதீஸ்களிலே மிகவும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு. அந்த பெண்மணி எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துஆவிற்கும் அவர்களினுடைய அன்பிற்கும் உரித்தான ஒரு பெண்ணாக ஆயிருக்க முடியும். சாதாரண ஒரு பெண்மணி தான். இந்த பள்ளிவாசலுக்கு சம்பந்தப்பட்ட பெரிய ஒரு பொறுப்பெல்லாம் அந்த பெண்மணிக்கு கிடையாது, பெரும் பெரும் வேலைகளெல்லாம் கிடையாது. வெறும் சுத்தம் செய்வார்கள், கூட்டுவார்கள், பள்ளிவாசலினுடைய பராமரிப்பு பணியை மட்டும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள்.
இருந்தாலும் கூட அவர்கள் செய்த அந்த செயல் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமானதாக ஆகிவிட்டது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் கேட்கிறார்கள், அந்த பெண்மணி எங்கே என்று கேட்டார்கள். மௌத்தாகிவிட்டார்கள் என்று சொன்ன பொழுது என்னிடத்திலே ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்று நாயகம் கேட்டார்கள். அந்த பெண் அடங்கி இருக்கக்கூடிய இடத்தை காட்டுங்கள், நான் அவர்களுக்காக துவா செய்கிறேன் என்று போய் நின்று அங்கே தொழுது அந்த பெண்ணுக்காக துவாவும் செய்தார்கள். அவர்களின் கபரு சொர்க்க பூஞ்சோலையாக ஒளிமயமாக மாறிப்போனது. அப்போ ஒரு சின்ன சின்ன செயல் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமானதாக ஆகிவிடுகின்ற பொழுது அது மிகப்பெரிய அந்தஸ்தை தந்து விடுகிறது. நீ மிக்க தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் எந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்து போகும் என்று நமக்கு தெரியாது. சின்ன அமல் கூட அல்லாஹ்விடத்திலே நமக்கு மிகப்பெரிய மன்னிப்பை வாங்கி தரக்கூடியதாக ஆகிவிடலாம். வரலாறு உங்களுக்கு தெரியும். எங்கோ இருந்து வந்த ஒரு பெண்மணி, ஹதீஸிலே வருகிறதல்லவா, தாகத்தோடு வந்தார்கள், நீர் எங்கேயாவது கிடைக்குமா என்று. தாகத்தோடு வந்த அந்த பெண்மணி அருகிலே கிணறு இருக்க அந்த கிணற்றிலே இறங்கி கைகளிலால் அள்ளி அள்ளி தண்ணீரை குடிக்கிறார்கள். அள்ளி அள்ளி குடிக்கின்ற பொழுது அவர்களினுடைய மேனியெல்லாம் தண்ணி பட்டு விடுகிறது, ஆடைகளிலெல்லாம் தண்ணி பட்டு விடுகிறது, தண்ணீர் சொட்டி கொண்டு இருக்கிறது. அப்படியே ஏறி மேலே வர்றாங்க. அவர்களின் ஆடையிலிருந்து சொட்டக்கூடிய தண்ணீர், அவர்களினுடைய கைகளிலிருந்து வடியக்கூடிய தண்ணீர் மண்ணிலே படுகிறது. அருகிலே இருந்த ஒரு நாய் அந்த தண்ணீருக்காக அதுவும் நாக்கை தொங்க போட்டு கொண்டு தாகத்தால் நிற்கின்ற பொழுது அவர்களினோடு உடம்பிலிருந்து மேலிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் மண்ணிலே படுகிறது. அந்த ஈர மணலை அந்த நாய் தன்னுடைய நாவால் அப்படியே தடவுகிறது. நம்ம பார்க்குறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளும் இப்படித்தானே இந்த தண்ணீருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இந்த நாய்க்கு எவ்வளவு தாகம் இருந்தால் தண்ணீர் பட்ட மண்ணை அந்த சேற்றை தன்னுடைய நாவினால் தடவுகிறது என்று அந்த நேரத்தில் நினைச்சாங்க. மீண்டும் உள்ளே சென்றார்கள். தான் அணிந்திருந்த காலுறை, இன்றைக்கு ஷூ என்று சொல்லலாம், மோசா, அந்த மோசாவிலே அந்த காலுறையிலே தண்ணீரை அள்ளி கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்கிறார்கள். அந்த நாய் தாகத்தோடு இருந்த அந்த நாய் பிராணி குடித்துவிட்டு தன் தாகத்தை போக்கிக் கொள்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நவ்வரல்லாஹு இலைஹா கஃபரல்லாஹு லஹா. அல்லாஹ் அந்த பெண்ணை பார்த்தான், அந்த பெண்ணின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். சின்ன செயல். அந்த பெண் என்ன செஞ்சார்கள்? காலந்தோறும் தகர்த்து தொழுதார்களா, ஃபஜ்ர் தொழுதார்களா, பெரிய நன்மையான காரியங்கள் ஏதும் செய்தார்களா? தெரியாது. ஆனால் அவர்கள் செய்த ஒரு சின்ன செயல் அல்லாஹுவின் மன்னிப்பை அவர்களுக்கு வாங்கி தந்து விட்டது. ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசர் சொன்னாராம், ஏன் செலவில் நான் ஒரு பள்ளிவாசல் கட்ட போகிறேன் என்று சொன்னார். யாரும் அந்த பள்ளிவாசலுக்காக உதவி செய்யக்கூடாது, எந்த காசும் உள்ளே வரக்கூடாது, முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த செலவிலேயே நான் ஒரு பிரம்மாண்டமான பள்ளி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கட்டினாராம். அரசர் கட்டினால் எப்படி இருக்கும் பள்ளிவாசல்? பிரம்மாண்டமான முறையில் அப்படியே வேலையெல்லாம் நடக்குது. நடந்து முடிந்து அந்த பள்ளிவாசலுக்கு தன்னுடைய பெயரை வைத்து அந்த பள்ளிவாசலை மக்களுக்காக வக்ஃபு செஞ்சிட்டார், அன்பளிப்பு செஞ்சிட்டார். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவருடைய பெயரோடு அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. மக்களுக்கு அவர் அன்பளிப்பு செய்து விட்டார், வக்ஃபு செய்து விட்டார். அன்றைய நாள் உறங்குகிறார். கனவிலே மலக்கொன்று வருகிறார். அந்த மலக்கு வந்து பள்ளிவாசலில் எழுதி இருக்கக்கூடிய அவருடைய பெயரை அழித்துவிட்டு வேற ஒரு பெண்ணுடைய பெயரை எழுதிவிட்டு செல்கிறார் கனவிலே. காலையில் எழுந்து இது என்ன கனவு வித்தியாசமாக இருக்கிறது, ஏதோ மனக்குழப்பத்தினால வருது போல இருக்குன்னு அவர் முதல் நாள் விட்டுட்டார் அந்த அரசர். இரண்டாவது நாளும் மீண்டும் அதே கனவை காணுகிறார். ஒரு மலக்கு வருகிறார். அந்த பள்ளியில் அவர் பெயர் எழுதியிருக்கக்கூடிய இடத்தில் அவர் பெயரை அழித்துவிட்டு ஏதோ ஒரு பெண்ணுடைய பெயரை எழுதிவிட்டு சென்று விடுகிறார். இரண்டாவது நாளும் அவர் புலப்படவில்லை. மூன்றாவது நாளும் தூங்குகிறார். மூன்றாவது நாளும் அதே கனவு. அப்பொழுதுதான் அந்த அரசருக்கு தெரிகிறது, ஏதோ ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான் என்று சொல்லி அன்றைய நாளே ஆணையிடுகிறார், கட்டளையிடுகிறார்.
அந்த பெயருள்ள பெண் எங்கே இருக்கிறார்கள், போய் தேடுங்கள், ஊரிலா, இந்த மாகாணத்திலா, நகரிலா, கிராமங்களிலா, எங்கே இருக்கிறார் போய் தேடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். போய் எல்லாரும் தேடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பெயர் போய் தேடுகிறார்கள். அந்த பெண் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். ஏதோ ஒரு ஊரிலே, ஒரு ஓரத்திலே ஒரு வயதான பெண்மணி, ஆக ஏழை, வறுமையின் கோட்டிலே இருக்கிறார்கள். யாராவது கொடுத்தால்தான் அவர்களினுடைய உணவே அவர்களுக்கு கிடைக்கும் என்ற அளவுக்கு வறுமை. ஒரு வயோதிகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள் அரசரிடத்திலே. அரசர் கேட்கிறார், ஏமா இந்த பள்ளிக்காக நீங்கள் எது கொடுத்தீங்களான்னு கேட்குறாரு. நான் எங்கே கொடுக்கறது, எனக்கே வேறு யாராவது கொடுத்தா தான் ஆகும், நான் எங்கே பள்ளி கொடுத்தேன். இல்லை, இந்த பள்ளிவாசல் சம்பந்தமான ஏதேனும் ஒரு வேலைக்கு நீங்கள் எதுவும் உதவி செஞ்சீங்களா? இல்லை. இந்த பள்ளிவாசல் கட்டியிருக்கக்கூடிய இடத்திற்கு ஏதாவது உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை. என்ன உங்களுக்கு ஒரு தொடர்பு என்ன? நம்ம எதுவுமே இல்லைன்றாங்க. கடைசியில் அரசர் உண்மையை சொல்கிறார், கண்ட கனவை சொல்கிறார். நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், என் பேரை அழிச்சிட்டு உங்கள் பேரை எழுதுகிறாங்க அதான் எனக்கு தெரியல, நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், ஏதாவது செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லுங்கன்னு அந்த அரசர் கேட்குறார். நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, ஒரு நாள் இந்த வழியாக, இந்த பள்ளிவாசல் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே நான் இந்த வழியாக ஒரு நாள் போனேன். ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உழவு வேலை மும்முரமாக நடந்துட்டு இருந்துச்சு. குதிரைகளிலே, கோவேரி கழுதுகளிலே சரக்குகள் எல்லாம் இறங்கி கொண்டிருந்தது. இந்த காலத்தில் மாதிரி வண்டிகள் இல்லை. அந்த காலத்தில் கோவேரி கழுதையில், குதிரைகளில், ஒட்டகங்களில் தான் பொருள்கள் வரும், கட்டடங்கள். அப்போ குதிரைகளிலும் கோவேரி கழுதுகளிலும் பொருட்கள் இறக்கப்பட்டு பிரமாண்டமாக வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அப்படியே நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஒரே ஒரு குதிரை தாகத்தால் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் நினச்சேன், அடடா, இவ்வளோ பேர் இவ்வளோ வேலை செய்கிறாங்களே, இந்த குதிரைக்கு ஒரு வாய் தண்ணி வைக்க ஆள் இல்லையே என்று நினைத்து தாகத்தோடு இருந்த அந்த குதிரைக்கு ஒரு தாட்டி நான் தண்ணி கொடுத்தேன். அந்த குதிரை சந்தோஷமாக குடிச்சிச்சு. இது ஒன்று தான் நான் செஞ்ச மாதிரி தெரியுது, வேற எதுவும் நான் இந்த பள்ளிக்கு நான் எதுவுமே செய்யலை என்று அந்த பெண்மணி சொன்னார். அப்பொழுதுதான் அந்த அரசர் விளங்கி கொள்கிறார், அந்த பள்ளிக்கும் அந்த பெண்மணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த உதவியும் செய்யவில்லை, எந்த ஒரு பொருளாதார உதவியும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த பள்ளிவாசலுக்காக வேலை செய்த ஒரு குதிரைக்கு இந்த அம்மா தண்ணீர் கொடுத்தார்கள். அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான். பள்ளியின் பெயரை மாற்றுங்கள், நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்திருந்தாலும் இந்த பெண்மணியினுடைய பெயரை கொண்டு போய் அந்த பள்ளிக்கு வைங்க அப்படின்னு மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் அந்த அரசருக்கு காட்டினான் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல் கூட அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருந்தால் அதை கொண்டு அல்லாஹ் மிகப்பெரிய சொர்க்கத்தை தந்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் சொர்க்கத்தில் புரண்டுக்கிட்டு இருந்தார். சொர்க்கத்தில் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஒருத்தர் புரண்டுக்கிட்டு இருந்தாராம். இவருக்கு என்ன இவ்வளவு பெரிய பாக்கியம் என்று கேட்கப்பட்ட போது சொல்லப்பட்டுச்சா, இவர் ஒன்றும் செய்யல, நடந்து செல்லக்கூடிய பாதையிலே ஒரு முள்ளு குறுக்க இருந்துச்சு. அந்த முள்ளை, நடப்பவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த முள்ளை அவர் ஓரமாக அகற்றி போட்டார். இதுதான் அவர் செய்த செயல். அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது. அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். எனவே நாம் சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு சின்ன அமலையும் நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. நம்மால் முடிந்த அளவு எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும். சின்ன அமல்களிலே மிகவும் கவனம் இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் கவனக்குறைவாக நினைத்து விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.